கேள்விப்பட்டீங்களா தம்பிங்களா? தெரியும், சும்மா கேக்குறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப கேள்விப்படுவீங்க? எலெக்ஷன் நேரத்துல தானே. இப்ப வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு. இப்ப வருவானுங்க திமுக கும்ப பிடிச்சி நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் பாட்டு பாடிட்டு வருவானுங்க. வந்தானா விரட்டி அடிங்க, துப்பு கிடையாது உங்களுக்குலாம். இது எதுக்கே ஒரு அமைச்சர் இந்த தொகுதியில வேற நந்தன் கால்வாய் திட்டம் என்னையா திட்டம்? அதுல இது எப்ப தெரியுமா இந்த நந்தன் கால்வாய் கோரிக்கை இருக்கு? 90 ஆண்டுகளாக கோரிக்கை. 90 ஆண்டுகள். ராஜாஜி சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் 1938-39 அப்பத்துல இருந்து இந்த கோரிக்கை இருக்கு. இது சாதாரண ஒரு திட்டம். நான் ஏன் சாதாரண ஒரு திட்டம் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு, நீர்ப்பாச திட்டங்கள். அதெல்லாம் கிட்டத்தட்ட 3000 கோடி, 10,000 கோடி, 12,000 கோடி. இந்த திட்டம் எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? இந்த திட்டம் 400 கோடி. அவ்வளவுதான். தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு போடுறான் 4.5 லட்சம் கோடி. ஒரு வருஷத்துல 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறவன் இந்த நந்தன் கால்வாய்க்காக ஒரு 400 கோடி ஒதுக்கிட முடியாதா? அது என்னையா நந்தன் கால்வாய்? நந்தன் கால்வாய் என்னையா? அங்க கௌதி மலைன்னு ஒண்ணு இருக்கு திருவண்ணாமலையில். அங்க இருக்கிற தண்ணி துறிஞ்சல் ஆறு, ஓலை ஆறு, துறிஞ்சல் ஆறு. அது ரெண்டும் வந்து இணையுது. கீரனூர் தடுப்பணை ஒண்ணு கட்டி இருக்கிறான். எப்போ? வெள்ளக்காரன் கட்டினது. அந்த தடுப்பணையில ஒரு கால்வாய் வெட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகள், 36 ஏரிகளை நிரப்புற திட்டம். நேரடியாக மறைமுகமாக கிட்டத்தட்ட 100 ஏரிகள் நிரம்பும். என்ன திட்டம் இது? உபரி நீர் திட்டம். அதுல வர தண்ணிய உபரி நீர் இந்த பக்கம் திருப்பி விட்டு காவா மூலமா இந்த ஏரியில செஞ்சியில் அப்படி வருது, கீழ்பண்ணத்தூர் வருது, செஞ்சி வருது, அப்படியே போய் பனைமலை ஏரி போகுது. விக்கிரவாண்டியில பனைமலை ஏரின்னு பெரிய ஏரி, அந்த ஏரிக்கு போய் அங்க இருந்து போகுது. இந்த திட்டம் வீடூர் அணைக்கு போவோம், எங்கெங்கயோ போய் உசுடு ஏரிக்கு போகுது, பாண்டிச்சேரியில விட்டா. இந்த திட்டம் இன்னும் கூடுதல் தண்ணி எப்படி கொண்டு வரலாம்? தென்பண்ணை ஆறு இந்த திட்டத்தில் இணைக்கணும். தென்பண்ணை ஆத்துல ஒரு வருஷத்துல 30 TMC 40 TMC தண்ணி கடல்ல வீணா போகுது. இப்ப சமீபத்தில் வெள்ளம் வந்தது பாத்தீங்களாமா? அவ்வளவு வெள்ளம் அப்படியே அடிச்சுன்னு போச்சு. எவ்வளவு பேர் செத்தாங்களே. சாத்தனூர் டேம் ராத்திரில திறந்து விட்டானுங்களே, ஏன் போயிருக்க? அதுல எவ்வளவு தண்ணி போயிடுச்சு? 40 TMC 50 TMC. இந்த திட்டம் நிறைவேறினா திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த 80 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த நந்தன் கால்வாய் மட்டும் கிடையாது, சாத்தனூர்ல இருந்து 22 கிலோமீட்டர் அங்கே கால்வா மூலமாக தென்பெண்ணையில் உள்ள தண்ணிய செய்யாறுல விட்டுட்டு செய்யாறுல இருந்து பாலாத்துல இணைச்சா அங்க 2 மாவட்டம், இங்க 2 மாவட்டம். 80 லட்சம் பேர் பயன்படுகிற இந்த திட்டத்தை, இது என்னன்னு கூட ஸ்டாலின் அவருக்கு தெரியாது. ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னா உடனே நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய். படுவாவீங்களா? எனக்கு வேற என்ன வார்த்தை சொல்றது தெரியல. நான் டீசெண்டா சொல்றேன். எவ்வளவுயா இந்த விவசாயிகள் என்னையா பாவம் பண்ணாங்கயா? இந்த திட்டம் நிறைவேற்ற உங்களுக்கு ஏயா துப்பு கிடையாது? எதுக்கியா உனக்கெல்லாம் அமைச்சர் பதவி? எதுக்கியா உனக்கெல்லாம் முதலமைச்சர் பதவி? சாதாரண ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்க போராடணும். இது விவசாய சங்கங்கள் அவ்வளவு போராட்டம் செய்யணும். இது எதுக்கே ஒரு கலெக்டர், ஒரு அமைச்சர், ஒரு அரசாங்கம், ஒரு நிர்வாகம், எதுக்கு அதுக்கு ஒரு நீர்வளத்துறைன்னு ஒரு துறை வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் 20 நீர்ப்பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. இந்த திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு நீர்ப்பாச திட்டத்திற்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்யல. செஞ்சதெல்லாம் பழைய திட்டம். அதிமுக காலத்துல முடிச்ச திட்டத்துல இவன் வந்து ரிப்பன் கட் பண்றானுங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. இவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. விவசாயம் என்னன்னு தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கு? என்னன்னு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. இப்ப பார்த்தா திடீர்னு அன்னைக்கு பார்த்தா விவசாயத்துறை அமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்றாங்க. எதுக்கா நன்றி? என்னன்னா நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டேன். இவங்க எவ்வளவு தெரியுமா அதிகப்படுத்தினாங்க? போன வருஷத்து இந்த வருஷம் 130 ரூபாய். அதாவது இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்கன்னா 2021 இது இந்த புத்தகம் நான் வெளியிட்டு இருக்கிறேன் போன வாரம். இந்த புத்தகம் பேர் வந்து விடியல் எங்கே. இது ஒரு ஆவணம். இது ஆவணப்படுத்தி
விடியல் எங்கே? எத்திராஜுலு வஜ்ரவேலு, எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு இவர் கட்டின பாலம் 3 மாசம் 100 நாள் கூட வரல, அடிச்சுன்னு போயிடுச்சு. 16 கோடி சுவாக. இன்னும் இவங்க ஒரு 6 மாசத்துல திமுக ஆட்சி சுவாக முடிச்சிடுங்க, அவ்வளவுதான். இவங்கெல்லாம் ஆட்சி செய்யறதுக்கு துப்பு கிடையாது அவங்களுக்குலாம். இந்த புத்தகத்துல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா வானத்தை விழா அப்படியே மணிவோம், இது செய்வோம், அது செய்வோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம்னு என்னென்னமோ சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பொய் சொல்லிட்டாங்க. எவ்வளவு, எத்தனை பொய் சொன்னாங்க? 505 வாக்குறுதிகள். அதுல எத்தனை தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறாங்க? 66. 505ல எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66. இதைத்தான் இந்த புத்தகத்துல நான் குறிச்சிருக்கிறேன். சும்மா நான் பேசுறோம்லாம் பேச மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். புள்ளி விவரங்களோட தான் நான் பேசுவேன்.